ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல க்ரீமியான சேமியா பால் பாயாசம் தான் செய்ய போகிறோம். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வடை பாயாசம் இது எல்லாமே நம்ம தளிகையில் யூஸ் பண்ணுவோம். தளிகை போடும்போது இதையும் நாம் ஒரு பிரசாதமாக வச்சு படைப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சேமியா பால் பாயாசம் எப்படி க்ரீமியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்தாலே போதும், ஒரு 100 கிராம் சேமியா இருந்தால் போதும். ரொம்பவே டேஸ்டான சேமியா பால் பாயாசம் ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை இது 3த்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது சிம்மில் வச்சுட்டு நான் சின்ன சேமியா, அந்த சேமியா பால் பாயாசத்துக்குன்னே செய்கிறதுக்கு சேமியா இருக்கு இல்லைங்களா, அந்த சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான சேமியா இருந்தாலும் ஓகே. இந்த நெய்யிலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் கம்மியாகும். இப்போது வறுத்து எடுத்தாச்சு, அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எதில் நீங்கள் பாயாசம் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் வறுத்து வச்ச சேமியாவை இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டெப் ஏன் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா ஏற்கனவே ஒரு 1/2 வேக்காடு நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா வேக வச்சாலே அது நல்லா வெந்துடும். ஏன் நம்ம பால் ஊற்றி வேக வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேர் அந்த ஸ்டெப்பை தான் செய்வீங்க. பால் ஊற்றி வேக வச்சாலும் அது டேஸ்ட்டு கொடுக்குமே கண்டி, பால் நம்மளுக்கு அதிக அளவு தேவைப்படும். இதை போல் நீங்கள் தண்ணியில் வேக வச்சுட்டு பாலை தனியாக காய்ச்சி இதில் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பாலும் தேவைப்படாது, நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலே தேவைப்படும். நான் இப்போ 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஆற வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் மட்டும் எடுத்து வச்சிடுறேன். மிச்ச பாலை இந்த சேமியாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடுங்க. இது நல்லா ஏற்கனவே நம்ம வறுத்ததுனால 10 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. ஒரு 5-6 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக இது வெந்து கொடுத்துரும். இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே நாம் இந்த சேமியா பால் பாயாசம் எப்படி திக்காக்கலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது 2த்தையும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் பால் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த 1/4 கப்பு பாலை இதில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதை போல் எடுத்து வச்சுருங்க. இதை நாம் அந்த பாயாசத்தில் சேர்க்கும்போது சேமியா பால் பாயாசம் கொஞ்சம் கெட்டியாகும், ரொம்ப க்ரீமியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் க்ரீமியாக கிடைக்கிறதுக்கு மில்க் மெய்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பாயாசம் அருமையாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த பால் பாயாசத்தோட அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம சேமியா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த பால் பவுடர், கார்ன்ஃப்ளவர் இதை இதில் நாம் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை சேர்த்துக்குவோம். இனிப்புக்கு நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சேமியாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையே போதுமானது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 கப்பு எடுக்கலை, 1/2 கப்பு 1/4 கப் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும். 1/2 கப்புன்றது உங்களுக்கு மீடியமான ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர் கரைசலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுடைய பாயாசம் சீக்கிரமாக கெட்டியாகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இதுக்கு ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். குங்குமப்பூவை பாலில் கரைச்சிட்டு அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கும் ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும்.
இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த முந்திரி, பாதாம், திராட்சை அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சேமியா பால் பாயாசம் நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஆற ஆற இன்னும் உங்களுக்கு திக்காகுங்க. அதனால் நீங்கள் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவே போதுமானது. நான் சொன்ன அளவுகள் படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் இந்த பால் பாயாசம் கிடைக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குயிக்காக அப்படி டேஸ்ட்டாகவும் செய்யலாம் தான் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Vijay. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.